19 5ஆம் தேதி நடக்குது. அங்க அறிவிக்கிறாரு திரு அமித்ஷா. இங்க டக்குன்னு ஓட்டு மாறிச்சு. யோசிச்சு பாருங்க, ஒரு பாராளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் வாக்களிக்கக்கூடிய இடத்துல வெறும் 8000 ஓட்டு டிஃபரன்ஸ்ல ஒரு எம்பி தன்னுடைய வெற்றி வாய்ப்பு இழந்தார். இல்லாட்டி பிஜேபிக்கு 2 எம்பியா கிடைச்சிருக்கும் 2019. அப்படிப்பட்ட சிக்னிபிகண்டான ஒரு விஷயம். இது எப்படி இந்த விஷயத்தை இந்த 370 எப்படி தூக்குறது அப்படின்னு பாரத பிரதமர் நரேந்திர மோடி முதல்ல சிந்திக்கல. நிறைய பேர் சிந்திச்சுட்டு இருந்தாங்க. பிரச்சனை என்ன, அவங்களுக்கு அதை எப்படி செய்யறதுன்னு தெரியல. ஏன்னா அவங்க எல்லாருக்கும் சொல்லப்பட்டது தேன் கூட்டுல கை வைக்கிற மாதிரி அப்படின்னு. அப்பதான் அண்ணன் அமித்ஷா சொல்றாரு, அதுதான் எனக்கு லட்டு மாதிரி ஆச்சு அப்படின்னா உடனே செஞ்சிருவோமே. யோசிச்சு பாருங்க, ராஜ்யசபால பெரும்பான்மை கிடையாது. அப்ப இவங்க முதல்ல கொண்டு போய் தாக்கல் பண்ணது ராஜ்யசபால தான். ராஜ்யசபால முதல்ல பண்ணிட்டு அப்புறம் தான் லோக்சபாக்கு வர்றாங்க. அப்ப எவ்வளவு தூரம் கிளாரிட்டி, எவ்வளவு தூரம் அரேஞ்ச்மெண்ட்ஸ், எவ்வளவு தூரம் செட்டில்மெண்ட், ஏகமனதாக அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டதுங்க. தூக்கிட்டாங்க. எப்படிப்பா 370 தூக்குன? அது டெம்பரரி போட்டு இருந்துச்சுல, முடிஞ்சு வச்சு டெம்பரரி முடிஞ்சு வச்சு சொல்லிட்டாங்க. பூரா கன்ஃபியூஸ். சட்ட வல்லுநர்கள் அடிச்சு பிடிச்சி அண்ணன் கபில் சிபில் உனக்கு தெரியுமா தெரியுமா அங்க பாரு. அடுத்த ஒரு 5 ஜட்ஜ் வருவாங்க, சொல்லுவாங்க பாருங்க. பயங்கரமான சாதாரண விஷயம். இவ்வளவு சிம்பிளா பண்ண முடியுமா அப்படின்னு நான் அன்னைக்கு தேதிக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்தேன். நான் சொன்னேன், நான் ஒருவேளை அந்த சீட்ல இருந்தா அது வேண்டாம்னு நினைச்சிருப்பேன். அதெல்லாம் போக வேண்டாம், இருந்துட்டு போட்டு. அப்படித்தான் பல பேர். அப்படித்தான் 70 வருஷமா விட்டுட்டோம். அது மாட்டு இருந்துட்டு போகுது, அது மாட்டு இருந்துட்டு போகுது. அந்த டெம்பரரினா எத்தனை வருஷம் பா? டெம்பரரி ஒரு கணக்கு இருக்குல்ல. டெம்பரரினா முடிஞ்சு வச்சுக்க. அங்க வல்லபாய் பட்டேல் ஆசைப்பட்டாரு, பாபா சாஹேப் அம்பேத்கர் ஆசைப்பட்டாரு. அதை பாரத பிரதமர் நரேந்திர மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா செய்கிறார். இதை கவனிக்க வேண்டிய விஷயம் தான். இது நரேந்திர மோடி அவர்களுடைய ஆசை இல்ல, பாபா சாஹேப் அம்பேத்கர் அவருடைய ஆசை. இந்த 370 சட்டத்துறை அமைச்சராக இருந்த திரு அம்பேத்கர் கொண்டு வந்ததில்ல. அவர் தான் லா மினிஸ்டர். அவர் கொண்டு வரல, நம்ம ஊரை சேர்ந்த வேற ஒரு மினிஸ்டர் கொடுத்து கொண்டு வந்தாங்க. யோசிச்சு பாருங்க. அப்ப அவருக்கு உடன்பாடு இல்லைங்கிற எவ்வளவு காட்டுறாங்க. அந்த ராஜாட்ட பேசும்போது சண்டை போடுற, நான் என் ராணுவத்தை அனுப்புவேன், என் ஆள் சாவா, நீ ஒண்ணு வர மாட்டேன், நாங்க உனக்கு எழுதி வச்சிருக்கோம், உனக்கு எங்க கூட சேர்ந்தா சரி, இல்லாட்டி கிடையாது. அப்ப அவ்வளவு பெரிய தெளிவு அவருக்கு. ஆனா என்ன பிரச்சனை, தமிழ்நாட்டில் பாபா சாஹேப்புடைய பெயரை பயன்படுத்துற அத்தனை பேருமே அவர் என்னென்னலாம் சொன்னாரோ அந்த கொள்கைக்கு விரோதமா இருக்காங்க. அத்தனை அப்படியே அப்படியே இந்தியா ஒன்னா அவர் போய் சொல்லியிருக்காரு. அபிஷியல் லாங்குவேஜ் என்ன அவர் போய் சொல்லியிருக்காரு. மாநில சுயாட்சி அவர் போய் சொல்லியிருக்காரு. காஷ்மீர் பிரச்சனை அவர் போய் சொல்லியிருக்காரு. எல்லாத்துக்கும் அம்பேத்கர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்கிறது பாஜக. அம்பேத்கர் என்ன சொன்னாரோ அப்படியே செய்கிறது பாஜக. அதனால ஒரு புண்ணியமா ஒரு புஸ்தகம் எழுதிட்டாப்பி, அம்பேத்கரும் நரேந்திர மோடின்னு ஒப்பிட்டு. அதுல எங்க அண்ணன் இளையராஜா சார் அதுக்கு ஒரு முன்னுரை எழுதிட்டார். இவர் எப்படி அம்பேத்கரை ஒப்பிடுவார்? அவர் அம்பேத்கர் அவர் தெளிவா சொல்லியிருக்காரு. நீர் ஆதாரங்களை வளப்படுத்துவது எப்படி அப்படின்னு அம்பேத்கருக்கு பெரிய கனவு இருக்கு. அதை எப்படி நரேந்திர மோடி செயல்படுத்துறாரு அந்த புஸ்தகத்தில் இருக்கு. அதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி ராஜா சார் அதை பாராட்டுறாரு. அவ்வளவுதான். ராஜா சார் வில்லன் ஆயிட்டார் தமிழ்நாட்டில். சாத்தியமாகுமா? கற்பனை பண்ண முடியுமா? பாருங்க. பிஜேபி ராஜ்யசபா சீட் கொடுத்துச்சு. நான் தான் கேட்டேன், நீங்க வரை கொடுத்துக்க வேண்டியதானே, என்ன கட்டுச்சு, ஏன் கொடுக்கல? அவர் உள்ள தூக்க பாக்குறாங்க. சரி, தூக்க வேண்டியதானே, காங்கிரஸ் கொடுத்துருங்க, திமுக கொடுத்துருங்க, அதிமுக கொடுத்துருங்க. அப்ப கொடுக்கப்படலை அப்படிங்கறதுனால இவங்க வாழ ஐயோ இவ்வளவு பெரிய ஒரு திறமை இப்படி அங்கீகரிக்கப்படாமல் இருக்கிறது சொன்னா அது ஒரு பிரச்சனை, பெரிய விஷயமா. சோ அந்த டேட் ரொம்ப முக்கியமான விஷயம். எக்ஸலண்டா பண்ணாங்க. அது இம்ப்ளிமெண்ட் பண்ண அன்னைக்கு நாடே நடுங்கிருச்சு. 5ஆம் தேதி இங்கே, 6ஆம் தேதி மறுநாள் லோக்சபால ரெண்டுலயுமே பேசி முடிச்சிட்டாங்க. அது சட்டம் நிறைவேறிச்சு. யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய இவ்வளவு பெரிய விஷயம், ஜம்மு காஷ்மீர் விஷயம், ஒரு கத்தி இல்லாம, ஒரு துப்பாக்கி இல்லாம, ஒரு உயிர் பலி இல்லாம இது அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டு, ஒரு சிங்கிள் டெத் கிடையாது. அப்ப என்ன மாதிரி இந்த மெட்டிகுலஸ் பிளானிங், என்ன மாதிரி பிளானிங் பாருங்க. அரசாங்கத்தில் ஒரு முடிவு எடுக்கிறதுனா ஏனோ தானோ வாய்க்கு எடுக்கிற முடியல, எனக்கு பிடிக்கல 370 தூக்கு, அப்படி இல்ல. இது நாட்டுக்காக முக்கியம். சரி, நாட்டுக்காக முக்கியம், 4 பேர் செத்தா தப்பு இல்ல, அப்படி கிடையாது. ஒரு உயிர் கூட போக கூடாது. அப்ப எப்படிப்பட்ட பிளானிங் இருக்கு? பாகிஸ்தான் என்ன முயற்சி பண்ணிட்டு இருக்கு, சைனா என்ன வேலை பண்ணிட்டு இருக்கு. அப்ப இந்த வேலையில செஞ்சோம்னா எப்படி இருக்கும்? ஐநா வரைக்கும் சப்போர்ட் பண்ணுமான்னு சொல்ல முடியாது. அப்ப இவ்வளவு உலக நாடுகள் கூட வேற ஒரு முகம் காட்டலாம். அப்ப எப்படி சரி? அப்ப சர்வதேச நாடுகளை எதிர்கொள்வது எப்படி? ஜம்மு காஷ்மீர்ல லா அண்ட் ஆர்டர் கொண்டு வருது எப்படி?
இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய விஷயங்கள் எங்கே பிரச்சனை வராம தடுக்கிறது எப்படி? அப்ப எவ்வளவு பெரிய பிளானிங், எவ்வளவு பெரிய எக்ஸிகியூஷன் கற்பனை பண்ண முடியுமா? சாதாரண மனிதர்களால் செய்ய முடியாது. ஆஞ்சநேயருக்கு சொல்ற மாதிரி தான் அசாத்திய சாதக, சாத்தியமில்லாத விஷயங்கள்லாம் சாத்தியமாக்க முடியாது. இது சாத்தியமா நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது இந்த வந்துரும். இந்த யூஜிசி யூனிஃபார்ம் சிவில் கோட் என்னைக்கு வரப்போதுன்னே தெரியல. யூசிசி எப்படினாலும் கொண்டு வந்து எனக்கு கன்ஃபார்மா தெரியும். இது ஏப்ரலுக்கு முன்னாடியே கொண்டு வந்தா கூட ஆச்சரியப்பட மாட்டேன். இல்லாட்டி வந்துட்டு போகணும், ஏதாவது தலைவர் ஏதாவது பாக்கி வச்சிருக்காருன்னு தெரியல. அதையும் கேட்டாங்க, ஏன்னா அவங்க சொல்லிட்டாங்க. அவங்க வந்து சொன்னதை செய்வோம் சொல்லுவோம் சொல்றது இல்ல, செஞ்சிருக்காங்க. அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கோம் ஏற்கனவே சொல்லிருக்காங்க போல. முதல்ல செஞ்சிருக்காங்க. ஐயோ என்ன இப்படி செஞ்சாங்கன்னா, இப்ப நாங்க வந்து ஏற்கனவே தேர்தல் அறிக்கை சொல்லிட்டோம். ஐயோ சொல்லிட்டாங்க ஏற்கனவே. ராமர் கோயில் இந்த வந்துருச்சு, 370 அந்த போயிருச்சு, இந்த போலீஸ் சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்கு. இப்படி அதாவது கற்பனை பண்ண முடியாத விஷயங்களை ஒரு தபஸ்வி போல. இன்னைக்கு நான் பாரத பிரதமருடைய குரலை கேட்டபோது அது உண்மையான வார்த்தை தபஸ்வி தான். ஒரு துறவி மட்டும்தான் அது பேச முடியும். ஒரு ராஜா இல்ல, ஒரு ரிஷி இல்ல, ராஜ ரிஷி. ஒரு ராஜ ரிஷி ரெண்டும் கலந்த ஒரு கலவை. அவருக்கு வந்து எப்படி ஒரு சர்வபரி தியாகம், இந்த தேசத்தின் மீது பக்தி, அற்று இல்ல பக்தி. அதே சமயத்தில் வெறும் பக்தின்னு கடவுளே காப்பாத்துப்பாங்கிற பிசினஸ்ல கடவுளே நீ இருக்க நான் பாத்துக்கிறேன், நீ இருக்கிற நான் பாத்துக்கிறேன், இப்படி இறங்கி அடிக்கிற விஷயம், அசாத்தியத்தை சாதகமாக விஷயம், பயங்கர விஷயம். இந்த சட்டம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. அதான் முக்கியமான விஷயம். அவங்க ரொம்ப தெளிவா இருந்து எல்லார்ட்டையும் பேசி ஆர்கனைஸ் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. அடுத்த விஷயம், முஸ்லீம்கள் குறி வைக்கப்படுறாங்க. இதுதான் வந்து பொதுவா இந்த இடத்துல வந்து வைக்கப்படுது. நீங்க வந்து எதுக்குப்பா நீங்க காஷ்மீருக்கு போறீங்க, நீங்க முஸ்லீம் குறி வைக்கப்படுறாங்க. அப்ப இந்த 370 என்ன சொல்லுது, இந்த 35A என்ன சொல்லுது அப்படிங்கிற எந்த புரிதலும் கிடையாது. நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். இந்தியா முழுக்க ஒரு நோய் வந்துருச்சு. என்ன அப்படின்னா, நான் ஒரு திட்டத்தை எதிர்க்கிறேன். ஏன் எதிர்க்கிறேன்? மோடி கொண்டு வந்தாரு, அது போதாதா நான் எதிர்க்கிறேன். இன்னொரு குரூப் நம்ம குரூப், நான் அந்த திட்டத்தை ஆதரிக்கிறேன். எதுக்கு? மோடி கொண்டு வந்தாரு. எதுக்கு ஆதரிக்க? தலைவர் கொண்டு வந்தார்ல. ரெண்டு குரூப்பே படிக்கிறதுல பெரும்பாலான பிரச்சனை தான். என்னன்னா சிஏஏ சண்டைக்கு வர்றாங்க. சிஏஏல என்னப்பா பிரச்சனை இருக்குன்னு முஸ்லீம்களை குறி வைக்கிறது அப்படின்னாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீமுக்கு சிஏஏ பிரச்சனைனால ஒரு ஆபத்துன்னு சொல்லு, நான் வந்து உங்க கட்சியிலே சேர்ந்துறேன். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீமுக்கு சிஏஏனால ஒரு பிரச்சனை சொல்லு, இல்ல சம்பந்தமே கிடையாது. இந்த இடைப்பட்ட காலத்திலே 2014 to 2020 இந்த இடைப்பட்ட காலத்திலேயே இந்த அண்டை நாடுகளில் இருந்து இஸ்லாமியர்களுக்கே நிறைய பேர் குடிமை கொடுக்க, கிட்டத்தட்ட நாட் லெஸ் than 500 இந்த அண்டை நாடுகள் வந்த 500 பேருக்கு மேல இஸ்லாமியர்களுக்கே குடியுரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இது எந்த விதத்தில் டார்கெட் பண்ணப்படவே இல்லை. ஜம்மு காஷ்மீர் பிரச்சனை வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரானது, அவர்கள் குறி வைக்கப்படுறாங்க. ஜோக் என்னன்னா, அவர்கள் எப்படி எந்த விதமான சுதந்திரமும் இல்லாம இருந்தாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியாது. ஒரு ஆளை 70 வருஷமா அடிமைப்பட்டு கிடந்தீங்கன்னா 71 வருஷம் என்ன சொல்லுவாங்க? பாஸ் கோபடாங்க. ஓகே ஓகே, நம்ம ஆளுதான், எங்க ஆளுதான், எங்க ஆளு கோச்சுங்க. சோ முஸ்லிம்கள் வந்து குறி வைக்கப்படுறாங்கன்னா அந்த ஊர் மக்கள் 70 வருஷமா அடிமைப்பட்டு கிடந்து எந்த சுதந்திரமும் இல்லாம அது பழகி போய், ஒரு ஜோக் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஜோசியர் கேட்டா 2 வருஷம் உனக்கு ரொம்ப மோசமா இருக்கும், அப்புறம் அதுவே பழகிடும். அத மாதிரி 70 வருஷமா வந்து அடிமைப்பட்டு கிடந்து அவங்களுக்கு அதுவே பழகிருச்சு. இப்ப ஒண்ணு கெட்டு பிள்ளை நல்லா தானே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சென்ஸ் ஆயிடுச்சு. அப்படி யோசிக்க வேண்டிய விஷயம், அவர்களை அடிமைப்பட்டு கிடப்பவர்களை ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்ட ஒரு தலைவரால் மட்டும்தான் மீட்டு கொண்டு வர முடியும். அதுதான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி செஞ்சார். அந்த ஊர்ல இந்த 75 வருஷம் சுதந்திர தினத்துல அமிர்த காலம் நோக்கி போயிட்டு இடத்துல ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் இடஒதுக்கீடு கிடையாது. இடஒதுக்கீடு கிடையாதுன்னு நம்ம ஊர் சமூக நீதி போராளிகள் எவ்வளவு சண்டைக்கு போனோம். ஒருத்தர் பேசல, என்னது இடஒதுக்கீடு கிடையாது அப்படின்னு அவங்க சரி சாக்காராங்க. யோசிச்சு பாருங்க, இடஒதுக்கீடு இல்ல. இப்பதான் இடஒதுக்கீடு கொண்டு வந்திருக்கு. உள்ளாட்சி காங்கிரஸ் கட்சி வந்து பெருமையா சொல்லுது, பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் எங்களுடைய தலைவர் கொண்டு வந்தது, ராஜீவ்காந்தி கொண்டு வந்தது அப்படின்னு அவங்க பெருமை. அந்த ஊர்ல உள்ளாட்சி தேர்தலே கிடையாது, உள்ளாட்சி பிரதிநிதியிலே கிடையாது. பெண்ணுரிமை பெரியார் சொன்ன பண்ணா உங்களுக்கு படிப்பே வந்துச்சு பெண்களுக்கு எல்லாம், ஆமா தானே? அந்த ஊர்ல ஒரு பெண் இன்னொரு மாநிலத்தை சேர்ந்தோட திருமணம் பண்ணிட்டா அவளுடைய அடிப்படை உரிமையே பறிபோகுது. அவளுக்கு அந்த ஊர்ல சொத்து கிடையாது, சுகம் கிடையாது, வீடு கிடையாது, எதுவுமே கிடையாது. இப்படிப்பட்ட சட்டங்கள் இருந்த ஊர்ல அதை பத்தி யாருமே பேசல. முஸ்லிம்களுக்கு எதிரான சொல்றாங்க பாருங்க. 47 கலவரத்தின் போது
பிஓகே உள்பட அந்த பகுதிகளிலிருந்து வந்த நிறைய பேர், அந்த வன்முறை தாங்காம நிறைய பேர் வந்து இந்தியாவுக்குள்ள வர்றாங்க, ஜம்மு காஷ்மீருக்குள்ள வர்றாங்க, முஸ்லிம்களும் மற்ற மதத்தவர்கள். திரு அமித்ஷா அவர்கள் குறிப்பிட்டது போல அப்படி அகதிகளாக வந்த 2 பேர் இந்தியாவில் பிரதமரே ஆயிட்டாங்க. ஆனால் அந்த அகதிகளுக்கு கடைசி வரைக்கும் ஜம்மு காஷ்மீர்ல குடியுரிமையே கிடையாது. இப்ப வரைக்கும் கிடையாது, 2019 வரைக்கும் கிடையாது. யோசிச்சு பாருங்க. அப்ப அவ காஷ்மீரி தானே, அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்திருக்கணும்ல. அவர்கள் முஸ்லீம்கள் இருந்தாங்கல்ல, நீங்க பாரபட்சம் பாத்துக்கங்க. முஸ்லீம்களுக்கு மட்டும் கொடுப்போம்னா செஞ்சிருக்கணும்ல, கொடுக்கவே இல்லை. அவர்கள் அந்த பகுதியிலிருந்து நீங்க வந்தாங்க அப்படிங்கிறதுக்காக அவர்களுக்கு கொடுக்கவே இல்லை. இப்படி ஒரு பாரபட்சமான போக்கு இருந்துச்சு. நிறைய விஷயங்கள், 1 2 கிடையாது. தென் இப்ப என்ன பண்ணிருக்காங்க, 2019க்கு பிறகு அங்கு சிறுபான்மை மக்கள் அதிகமாக வாழக்கூடிய அந்த ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் மைனாரிட்டி ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் மூலமா இதற்கு முன்னாடி எவ்வளவு இருந்துச்சோ 1,43,154 பேர் தான் 2019 வரைக்கும் இருந்தாங்க. அந்த 1,44,000 மாணவர்கள் தான் ஸ்காலர்ஷிப் கிடைச்சது. 210% கூடுதலாக அடுத்த வருஷமே 3,651 பேருக்கு ஸ்காலர்ஷிப். இஸ்லாமிய மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒரு திட்டம் முதல் முறையாக அங்க போது டபுள் ஆகும், 210% கூட போகுது. அப்ப யோசிச்சு பாருங்க. இப்ப சிறப்பந்தஸ்து என்னன்னே தெரியாம எந்த சட்டம் இந்தியாவில் போட்டாலும் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் நீங்களாக வரும். எந்த சட்டம் போட்டாலும் அப்ப இந்தியாவுக்கு பூரா ஒரு சட்டம், அவங்களுக்கு ஒரு சட்டம். அவங்களுக்கு முதல்ல பிரீமியர் தான் சொல்லிட்டு இருந்தாங்க, சீஃப் மினிஸ்டர் கிடையாது. அவங்களுக்கு தனி கான்ஸ்டிடியூஷன், அவங்களுக்கு தனி கொடி. அப்புறம் ஒரே நாடு எப்படி வரும்? நரேந்திர மோடி அவர்களோ ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு, ஒரே நாடு ஒரே பிரதமர், விட்டா ஒரே நாடு ஒரே கட்சி சொல்லிடுவார் போல. பூரா போயிட்டு ஒரே நாடு போயிட்டு. அப்ப ஒரே நாடு சொல்லிட்டு இருந்தவருக்கு ஜம்மு காஷ்மீருக்கு மட்டும் தனியா எப்படி ஒத்து வரும் அவருக்கு? அப்ப யோசிச்சு பாருங்க. இப்படி தமிழ்நாட்டில் ஒரு பகுதி வந்து நான் எங்களுக்கு தனியா வச்சுக்கணும் ஒத்துப்பாங்களா? தமிழக ஒத்துக்கணுமா? எந்த மாதிரி ஒத்துக்க முடியும்? அப்ப ஒவ்வொரு விஷயத்துக்கும் பாத்தீங்கன்னா சாதாரண விஷயத்துக்குள்ள அங்க வேற ஒரு பாரபட்சமான விஷயம். 300 வருஷமா இருந்த அந்த சாரதா பீடம் வந்து இங்க வந்து நிற்குது. சங்கராச்சாரியார் சிலை அங்க வந்து நிற்குது. 32 வருஷமா கோயில பூஜை நடக்காத இடத்துல பூஜை நடக்குது. இப்ப எந்த பிரச்சனையும் நடக்கல. நான் சொல்றது நம்ம ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில், ஸ்ரீவைகுண்டத்தில் இல்ல, ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் அங்க வந்து சாரதா பீடம், அங்க வந்து சங்கராச்சாரியார் சிலை, அங்க வந்து 32 வருஷமா பூஜை இல்லாத இடத்துல கோயில பூஜை எப்படி நடக்குது? அப்ப இதெல்லாம் நடக்க முடியுமான்னு சொன்னாங்களே, எப்படி சாத்தியமாச்சு? அப்ப இவர்களுக்கு மனம் இல்லை, பாரபட்சமா இருந்தாங்க. அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப இண்டஸ்ட்ரி ஃபுல்லா உள்ள போயிடுச்சு. காற்று புகாத இடத்துல கூட அதானி பூந்துவார். தமிழ்நாட்டில் முந்தானத்து வரைக்கும் வில்லனா இருந்தார். முந்தானத்தில் நல்லவனா மாட்டார். ஏன்? 42,000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காரு. முதலீட்டாளர் மாநாட்டில் அதானி வரணும். நம்ம பிஜேபி ஐடி சும்மா இருக்குமா? அதானி பத்தி முந்தானத்து என்ன சொன்னாரு, அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, அதுக்கு முன்னாடி அது 42,000 கோடி கொடுக்கட்டுமே, அதுக்குள்ள முடிஞ்சு வச்சு. இன்னும் 20 நிமிஷம் இருக்கு எனக்கு. அப்ப 42,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்கும் போது பொருளாதாரம் எப்படி வளர்க்கிறது? அப்படிப்பட்ட பொருளாதாரம் ஜம்மு காஷ்மீர்ல வளரணுமா வேண்டாமா? அந்த வளர்ச்சி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் பாகிஸ்தானுடைய சதியும் சைனாவுடைய சதியும் உள்ளெடுத்துட்டு இங்க வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. டெரரிஸ்ட் அட்டாக் வந்து இந்த 2019 பிறகு 71% குறைஞ்சிருக்கு. பயங்கரவாத தாக்குதல் அதிகாரப்பூர்வமான 71% குறைஞ்சிருக்கு. டெரர் இனிஷியேட்டிவ் இன்சிடென்ட் வந்து 2023 நவம்பர் 15 வரைக்கும் 41 இன்சிடென்ட் ஆனது. வருஷத்துக்கு 100 நடந்துட்டு இருந்தது. போன வருஷம் வெறும் 41 இன்சிடென்ட் தான். அதாவது சின்னதுல இருந்து பெருசு மொத்த ஈவெண்ட் மொத்த இன்சிடென்ட்ஸ் 41 இன்சிடென்ட்ஸ் தான். சிவிலியன்ஸ் கில்டு 55-60 சாதாரணமா இருந்துச்சு 2018. 2023 பாத்தீங்கன்னா வெறும் 13 பேர் தான் 2023. அப்படி ஹாஃபா குறைஞ்சு ஓடிட்டே இருக்கு. முன்னாடி வந்து வேலை பார்க்கறதுக்கு அஞ்சுவாங்க. நம்ம பார்த்தவங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அசருதீன் ஒரு இளைஞர் காவல்துறையில் இருந்தார், போலீஸ் இருந்தார், ஜம்மு காஷ்மீர் போலீஸ் இருந்தார். அவர் பயங்கரவாதிகளால் விடுமுறை நேரத்தில் கொல்லப்பட்டார். விடுமுறை நேரத்தில் கொல்லப்பட்ட போது அவருடைய தம்பி எந்திரிச்சு சொல்றாரு, நான் திரும்ப போலீஸுக்கு போறேன் அப்படின்னு. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் சாத்தியமா? அமைச்சர் நிர்மலா சீதாராமன் போய் அவங்க வீட்டில் போய் பார்த்து வந்தாங்க ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில். அப்ப எப்படிப்பட்ட மனநிலை மாற்றம் அங்க வந்திருக்கு பாருங்க. எதிரே இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் இருந்துச்சு, கல்லடிச்சுட்டு இருந்தாங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கல்லடிச்சுட்டு இருந்தாங்க ராணுவத்தின் மீது. இப்ப எல்லாருக்கும் ஆதரவு. 15 நாள் முன்னாடி ஜம்மு காஷ்மீர் மாணவர்கள், பள்ளி மாணவர்கள் அத்தனை பேர் வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி நேரம் வந்து பார்த்துட்டு போறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரி 53 ப்ராஜெக்ட் 2019 பிறகு
58,477 கோடி ரூபாய் மதிப்புள்ள 53 ப்ராஜெக்ட இந்த மத்திய அரசு செஞ்சிருக்கு. யோசிச்சு பாருங்க, வேற முன்னாடி வந்து சாத்தியமா இருக்கான்னு பாருங்க. 3 குடும்பம் மட்டும்தான் இருந்த இடத்துல இப்போ செஞ்சிருக்காங்க. 7 புது மெடிக்கல் காலேஜ், 7 புது மெடிக்கல் காலேஜ் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில். 28 பிஎஸ்சி நர்சிங் காலேஜஸ், 19 பிஎஸ்சி பாராமெடிக்கல் காலேஜஸ், 800 மொத்தமே இது வரைக்கும் 500 எம்பிபிஎஸ் சீட் தான் இருந்துச்சு அந்த ஊர்ல. 800 எம்பிபிஎஸ் சீட் வந்து கூட்டிட்டாங்க. 1300 எம்பிபிஎஸ் சீட் ஜம்மு காஷ்மீர்ல. நமக்கு இணையா கிட்டத்தட்ட எப்படிப்பட்ட விஷயம் பாருங்க. 6912 கிலோமீட்டருக்கு ரோடு புதுசா போட்டு இருக்காங்க. சொல்லிக்கிட்டே போலாம். டூரிசம் வந்து எகிரிப்பு கிடக்கு. 1,88,00,000 பேர் போன ஒரு வருஷம் மட்டும் வந்தவங்க. 1,88,00,000 பேர் ஜம்மு காஷ்மீருக்கு மட்டும். ஒரு கேட்வே ஆஃப் டெரரிசம் அப்படின்ற ஒரு மாநிலத்தை கேட்வே ஆஃப் டூரிசம் மாத்தி காட்டியிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, எப்படிப்பட்ட விஷயம். சாதாரணமா செய்ய முடியுமா? அந்த பிரச்சனையில இப்ப டிசம்பர் மாசம் தீர்ப்பு வந்தது. என்னுடைய பார்வை, இந்த 370 சட்டம் நீக்கப்பட்ட 3வது மாதத்துல, 370 சட்டம் நீக்கப்பட்ட 3வது மாதத்துல அயோத்தி வெர்டிக்ட் வந்துச்சு. இந்த 370 நீக்கப்படுது 90 நாள் நவம்பர் மாசம் 9ஆம் தேதி, 2019 இந்த பாபர் மசூதி இடிச்சுட்டு அந்த இடம் வந்து அயோத்தி ராமருக்கு சொந்தமானதான், அவருடைய ஜன்மஸ்தான் தான் அப்படின்னு தீர்ப்பு வந்துச்சு. நான் திடமா நம்புறேன், இந்த ஆகஸ்ட் 5, 2019 இவர்கள் இந்த 370 நீக்கி இந்தியாவில் சட்டம் ஒழுங்கு எப்படி பேணி பாதுகாத்திருக்கிறார்கள் 3 மாசம் கண்கூடா பார்த்த உச்ச நீதிமன்றம் கன்வின்ஸ் ஆகி இந்த தீர்ப்பையும் சொல்லிடுவோம், இதை அவங்க சமாளிப்பாங்க முடிவு பண்ணிருக்காங்க. அது இறைவனுடைய கடைதான். இன்னைக்கு தலைமை நீதிபதி கூடிய திரு சந்திரசூட் சொல்றார், அந்த நீதி ஒரே ஒரு பயன்பாடு சொல்லி முடிக்கிறேன். நீதிபதிகள் வழக்கமா 2 பேருக்கு மேல இருந்து தீர்ப்பு சொன்னாங்கன்னா, அமர்வு பெஞ்ச் இருந்துச்சுன்னா அவங்க வழக்கமா கூடி உட்கார்ந்து பேசி, நான் இது சொல்ல போறேன், நீங்க சொல்ல போறீங்க, நீங்க எதிர்க்கிறீங்களா, நான் மறுக்கிறேன்னா என்னுடைய பாயிண்ட் எஸ், உங்களுடைய பாயிண்ட் நோ அப்படின்னு சொல்லி பேசி வச்சு பண்ணுவாங்க. அப்புறம் வந்து 4-5 நீதிபதி இருந்தாங்க, அந்த நீதிபதி எழுதுறதுன்னு ஒருத்தர் இருப்பார். அந்த தீர்ப்புல ரஞ்சன் கோகே அவர்கள் தலைமை நீதிபதியாக இருக்கும்போது டி.ஒய். சந்திரசூட் அவர்கள் அந்த 5 நீதிபதிகள் இருக்காங்க. ஒரு இஸ்லாமிய நீதிபதி இருக்கிறார். அந்த 5 பேர் இருக்கும்போது அன்னைக்கு என்ன முடிவு பண்ணிடுறாங்க, நாம 5 பேரும் என்ன சொல்ல போறோம் யார்ட்டையும் சொல்றது கிடையாது. நம்ம 5 பேரும் என்ன எழுதிக்கணும் யார்ட்டையும் சொல்றது கிடையாது. இந்த தீர்ப்பை எழுதுனதுன்னு ஒருத்தர் கையெழுத்து போடுறது கிடையாது. இந்த தீர்ப்பை எழுதுனதுன்னு ஒருத்தர் கையெழுத்து போடுறது கிடையாது. அப்ப யார் கொடுத்த தீர்ப்பு? ராமர் கொடுத்த தீர்ப்பு. கீழே ஜட்மெண்ட்ல கையெழுத்தே கிடையாது. அப்ப 5 நீதிபதிகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிடாம இந்த ஜட்மெண்ட சொல்ல முடியுதுன்னா அதற்கு காரணம் இந்த 370. இந்த 370 நீக்கி 3 மாசம் இந்தியாவில் எங்கேயுமே ஒரு சின்ன அசம்பாவிதம் நடக்காத போது நீதிமன்றத்துக்கே ஒரு கன்விக்ஷன் வருது. ஆகா, இவங்க பயங்கரமான ஆளுங்க, செஞ்சிருவாங்க. எதிர்கால சந்ததி மறக்க கூடாத 4 பேர். ஏன் நீதித்துறை நான் சேர்த்து சொன்னேன்னா, பாரத பிரதமர் எப்பயுமே சொல்றார், சப்கா சாத், சப்கா விகாஸ், எல்லாருக்கும் வளர்ச்சி, சப்கா விஸ்வாஸ், எல்லாருடைய நம்பிக்கை, நீதித்துறை சேர்த்து. நீதித்துறை நம்புது, ஆஹா இவங்க வந்து அசாத்திய சாதம் எதனால செஞ்சுருவாங்க. சப்கா விஸ்வாஸ், இப்ப சப்கா பிரயாஸ், அதையும் சேர்த்துருக்காரு. என்ன அர்த்தம்? நான் மட்டும் தேர்தெடுத்தா, நான் மட்டும் உடம்பு பிடிச்சா நாடு முன்னேறாது. எல்லாரும் வாங்க, எல்லாரும் நீதித்துறை வாங்க, விஜிலன்ஸ் வாங்க, எலெக்ஷன் கமிஷன் வாங்க, எல்லாரும் வாங்க, முழுக்க முழுக்க எல்லாரும் சேர்ந்து இருப்போம் சொல்லிட்டு எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணக்கூடிய விஷயமா பண்ணிருக்காங்க. அதுல மிக முக்கியமான காரணமாக இருந்தவர்கள் ஆப்வியஸ்லி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அடுத்ததாக அவருடைய வலதுகரமாக ஒரு ராமனுக்கு எப்படி லட்சுமணனோ அது போல திரு அமித்ஷா அவர்கள், அவருக்கு சற்றும் சளைக்காம திரு அஜித் தோவல் அவர்கள். அவர் சர்வ வியாதி மாதிரி இருக்காரு, எங்க இருக்கிறாருன்னே தெரியல, எல்லா இடத்துல இருக்காரு, தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் மாதிரி. அதற்கு பிறகு நம்முடைய தமிழ்நாடு கேடர் ஐபிஎஸ் ஆபீசர் திரு விஜயகுமார் அவர், இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த மாநிலத்தை எவ்வளவு பியூட்டிஃபுல்லா வச்சிருந்தாங்க. உமர் அப்துல்லா வந்து மெஹபூபா முப்தில இருந்து பதறி அடிச்சு கதறி 370 முடிஞ்சு போச்சு பாஸ், அதெல்லாம் பழைய கதை. அப்புறம் உங்களுக்கு மாநில அந்தஸ்தே கிடையாது, ஐயோ யூனியன் டெரிட்டரி தான், அதையும் 2ஆ பிரிச்சாச்சு, லடாக் என்னங்க சொல்லு, இதுக்கு மேல பிரச்சனை அதையும் பிரிச்சிடும். போதும் போதும் போதும். நிறைய விஷயங்கள் நடந்திருக்கின்றன இந்த 10 ஆண்டுகளில். அதுல ரொம்ப முக்கியமான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் இந்த 370. இன்னமும் நிறைய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் நடக்க இருக்கின்றன. நன்றி.